இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்.
அன்பு கரம் கொண்டு தூக்கினீரே, பாவப்பாடு குழியில் படுத்திருந்தேன், ஜீவரத்தம் கொண்டு மீட்டிட்டீரே. ஸ்டீவன்கிறவங்க சாட்சி எழுதியிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு 13 வருஷமாக குழந்தை இல்லையாம். ஒவ்வொரு வாரமும் ஜாய் டிவியை ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷப்படுற நிகழ்ச்சியை பார்ப்பாங்களாம். அவர் ஒரு பொருத்தனை பண்ணாராம். ஆண்டவரே, என் மகளுக்கு இந்த வருஷம் குழந்தை கிடச்சிச்சுன்னா நான் சாட்சி சொல்வேன், என்னால் முடிஞ்ச காணிக்கை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனையோடு அம்மாட்ட 2-3 முறை ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக என் மகா கற்பந்தரிக்கும்படி செய்தார். இது 7வது மாதம் என்று சாட்சி எழுதியிருக்காரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து இந்த ஜாய் டிவி நேயர்களுக்கு கூறுகிறேன். இந்த புத்தாண்டில் உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறுவதாக. நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவுகளை இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கீங்களோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் நீங்கள் கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்ப போகிறீங்க. நிச்சயம் ஆண்டவர் செய்ய போகிறாரு. எவ்வளோ நாளைக்கு ஆண்டவரே நான் காத்திருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். உங்கள் காத்திருத்தல் முடிவடைகிறது. அல்லேலூயா. ஓராக அதிகலாபரபா. நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்கிறது. நீங்கள் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை கூட அதிகமான நன்மைகள் ஆண்டவர் இந்த ஆண்டு செய்ய போகிறார். நிச்சயம் செய்வார். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு குறையும் வராது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அநேகருக்கு விசுவாசத்தில் பலவீனம் இருக்கிறதுனால தான் நடக்க மாட்டேங்குது. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். சிலர் கண்டு விசுவாசிப்பவர்களாக இருப்பாங்க. கண்டு விசுவாசிப்பதை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள்னு பார்க்குறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷம் பாருங்கள் நிகழ்ச்சியும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சியும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சியும், ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதியாராதனை ஜெபமும், 1ஆம் தேதி தோறும் மாலை 7 மணிக்கு அதே யூடியூப்பில் வாக்குத்தத்த துதியாராதனை ஜெபமும் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஊழியங்களுக்காக அநேகர் போன ஆண்டு வரை ஜெபித்தீங்க, கொடுத்தீங்க. இந்த ஊழிய வளர்ச்சி அடைந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குறையெல்லாம் இந்த வருஷம் நிறைவாக்குவாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீங்கள் ஜெபத்தினாலும் உங்களுடைய காணிக்கையினாலும் தாங்க மறக்காதிருங்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவ சமூக பாடல்கள் வெளிவர ஜெபம் பண்ணுங்கள். பணப்பிரச்சனை நீங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் எப்படியாவது கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஊழியத்துக்கு ஒரு கார் தரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எப்படி கலர் காரு வேணும்னு கேட்டார். நான் எனக்கு ஜெபத்தில் க்ரீன் வந்துச்சு. அந்த க்ரீன் கலர் காரே காணோம். நான் இதுவரையும் ஆண்டவர் இப்படி பேச விட்டு ஒரு 2-3 இடத்துல அந்த க்ரீன் கலரை பார்த்துருக்கேன். ஆனால் இது ரொம்ப ஏறாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபம் பண்ணு, நான் எப்படியும் தருவேன்னு சொன்னார். அல்லேலூயா. யாராவது வந்து காற்சாவியை கூட கொடுத்துட்டு போவாங்க. அதே ஒருத்தர் சொன்னாங்க, பேசாமல் பச்சை பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டுமா எங்கள் காரை அப்படின்னு கேட்டாங்க. விளையாட்டுக்கு தான் கேட்டாங்க. நான் வாங்கினதை இது போன வருஷம் மாடலு, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 5 லட்ச ரூபாயை குறைச்சிக்கங்க, நீங்கள் ஒரு 15 கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பச்சை பெயிண்ட் அடித்து கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னார். நான் 15 லட்சம் இருந்தால் நிச்சயமாக இன்னும் டிவி ப்ரோக்ராம் நிறைய போடுவேன், ஆண்டவர் கொடுத்த பாடல்களை வெளியிடுவேன், வீடியோ ஆடியோவோடு. எனக்கு ஆண்டவர் எப்படின்னு தருவேன்னு சொல்லியிருக்காரு, தருவார். 1 லட்சத்துக்கே வழி இல்லை. சொல்லப்போனால் எனக்குன்னு 1000 கூட கிடையாது. அப்படிங்கிறப்ப எல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கி ஆண்டவருக்கே ஊழியங்களுக்கு செலவிடுறோம். அதுதான் உண்மையான ரீசன் இல்லையா? ஆகவே பாத்திரம் இருக்கு வரை எண்ணெய் வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? அதே போல் கலையத்தில் மாவு இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆண்டவர் அண்டண்டுள்ள தேவைகளை சந்தித்து வருகிறார். அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவபக்தி தான் தேவனுக்கு உகந்த தேவபக்தியாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எண்ணத்தை இந்த பூமி கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறது இல்லை.
ஆண்டவருக்குன்னு இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் விதைச்சி பாருங்கள். அறுவடை மிகுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால் போய் இந்த மாதிரி டிவிலெலாம் பேச முடியாமல் இருக்கலாம், யூடியூப்பில் நீங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டவர் பாடல் தளர்ந்து கொடுக்காமல் இருக்கலாம், எழுதுகிற தளர்ந்து கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அப்படி செய்கிறவங்களுக்கு நீங்கள் உதவியாக வரலாமே. ஒரு சொந்த இடம் எனக்கு மதுரையில் கிடையாது, வாடகை இடத்துல தான் பிரேயர் நடத்துகிறோம். அப்போ ஆண்டவர் சொந்த இடத்த தர முடியும். நான் கேட்டுக்கிட்டு ஆயிரக்கணக்கான ஒரு 1000 பேர் உட்கார்ற இடமாவது வேணும் ஆண்டவரே பிரேயர் நடத்துறதுக்கு. எனக்கு சொந்த வீடெல்லாம் வேண்டாம், உங்களுக்காக ஒரு இடம் வேணும் ஆண்டவரே. பல வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதுரையில் கீழவாசல்ன்ற பகுதி மெயினான பகுதி, அது பயங்கர டவுனு. நான் வசனத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். கிழக்க இருந்து தானே நட்சத்திரம் வந்தது, கிழக்கு நட்சத்திரத்தை கண்டு தான் மெய்ப்பர்கள் வந்து பணிந்தாங்க. அப்போ மதுரையில் அது கிழக்கு பகுதி, அதெல்லாம் மதுரை சென்ட்ரல்னே சொல்லலாம். அந்த மாதிரி பொதுவாக சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதுக்கு ரொம்ப பக்கம். சில நடந்தே வந்துடுவாங்க. ஆட்டோவில் வேணால் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ சென்ட்ரலில் ஒரு இடம் ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ரட்சிக்கப்பட்டதே நான் அந்த ஏரியா தான். கிட்டத்தட்ட 37 ஆண்டாச்சு ரட்சிக்கப்பட்டிருந்த ஒரு நான் ஆபிரகாம் கேட்டது போல தான் கேட்டுக்கிட்டீங்க. உமக்காக ஒரு இடத்த கேட்குறேன், கையளவு ஒரு முளை இடம் கூட எனக்கு என்ன சொந்தமாக இல்லையா ஆண்டவரே கேட்குறேன். அநேகருக்கு எத்தனையோ வீடுகள்லாம் இருக்குது, ஆனால் ஒரு வீடு ஆண்டவருக்கு கொடுக்க மனசு இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவர் பிறக்கும்போது என்ன பண்ணாங்க, தங்கத்தை என்ன செஞ்சாங்க, பொண்ணை விலையுயர்ந்த பரிமளத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்களா? வெள்ளை போலம்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா, வெள்ளை போலம். அதற்கு காணிக்கையாக கொண்டு வந்தாங்கன்னு நம்ம கழுத்து நிறைய நகையை போட்டுட்டு போகிறோம். அது யாருக்குங்க? ஆண்டுடைய ஊழியங்களுக்கு நம்ம கொடுக்கலாமே. தங்க வெள்ளி பொண்ணெல்லாம் யாருடையது? கத்துடையது. நான்லாம் எல்லாம் கொடுத்ததுனால தான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன். ஆண்டவர் நான் ஆத்துமாக்களுக்காக விதைச்சிருக்கேன். அல்லேலூயா. நிறைய அதோடைய பிரதிபலன் எனக்கு பரலோகத்தில் நிறைய ஆத்துமாக்கள் இருப்பாங்க பாருங்கள். நித்தியத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான பொருட்களால் சிநேகிதரை சம்பாதிங்க. நீங்கள் எத்தனை சிநேகிதரை சம்பாதிச்சிருக்கீங்க? அநீதியான பொருட்கள்னால ஆதாயம் பண்ணியிருக்கீங்க ஆத்துமாக்களை. இந்த பூமியில் நீங்கள் சேர்த்து வைக்கிறது உங்களோட வரவே வராது. எங்கள் அப்பா பெரிய ஐஸ்வர்யவான் தான், ஆனால் இயேசு நாமத்துக்காக எங்கள் அப்பா விடலாம் என்னை துரத்தி விட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவர் மரிக்கும்போது அவர் பல வருஷமாக நான் பிறந்ததுலேருந்து போட்டிருந்த மோதிரம் கலட்டவே முடியல, விரலை வெட்டி எடுத்தாங்க தெரியுமா? ஏங்க அப்படி? ஏன் அதை கூட புதைக்க மாட்டேன்ட்டாங்க. ஜாக்கிரதை, ஆண்டவருக்குன்னு விதைங்க. இந்த வருஷம் நேரத்தை விதைங்க, உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுங்க பரிசுத்த ஜீவ பலியாக. கர்த்தருக்கென்று ராஜ்யத்தை கட்டுவதுன்னு மனப்பூர்வமாக சந்தோஷமாக விதைங்க. அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். நம்ம நித்தியத்துக்கு போகும்போது இவங்க தான் எனக்கு இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு கொடுத்தாங்க, இந்த அது மூலம் நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த டிவி மூலம் ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை பேர் டிவி மூலம் ரட்சிக்கப்படுறாங்க? உலகெங்கிலும் யாரும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கவே முடியாது. சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு குறிப்பிட்டவங்க போவாங்க. ஆனால் மீடியா தான் உலகெங்கிலும் போக என்பதை மறந்து போயிடக்கூடாது. ஆகவே தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் வாய்க்காமல் போட்டோம். இந்த தேவ செய்தி 100 மடங்கு எங்களுக்கு பலனை கொடுக்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தை பிதாவே. இந்த நாள்லையும் கூட ஒரு தேவ செய்தியை பார்க்க போகிறோம். செய்தியுடைய தலைப்பு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். சரிங்களா? எந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்னீங்க? 2 மடங்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். யோபு என்கிற ஒரு பக்தன் கர்த்தரால் நல்ல சாட்சி பெற்றவன் தான். ஊத் தேசத்தில் அவன் தான் பெரிய கிழக்கத்தி புத்திரிலே பெரிய பணக்காரன் இல்லையா? அந்த ஊத் தேசத்தில் அவன் வெக்கத்தோடு தான் நின்னான். ஏன்னா எல்லாம் ஒரே நாளில் பறி போனது. பிள்ளைகள், சொத்து, சரீர வியாதி பாதிப்பு, ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்தான். அந்த ஊத்து தேசத்தில் தானே அந்த கிழக்கு புத்திரர்களே அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான். என்னமா அந்த மக்கள் கிழக்கு நாடுகளில் பேசியிருப்பாங்க. அந்த ஊத்து தேசத்தில் எவ்வளோ வெக்கத்தில் அவன் அணிவித்தான். ஊத் தேசத்தில் இருந்த அதிகாரிகள், பிரபுக்கள், ராஜாக்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்கள் எல்லாருக்கும் முன்பாக அவன் என்ன செஞ்சிருக்கான்? வெக்கத்தோடு நின்னான். ஆனால் அந்த வெக்கத்தில் அவன் 2 மடங்கு பலனை பெற்றுக்கொள்ள காரணம்
அந்த இழப்பு மத்தியில் அவன் அமைதியாக இருந்தான். இயேசு பேசாதிருந்தவள பேசாதிருந்தான். கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா, கத்தரி நாமத்துக்கு சோத்திரம். தன் வாயினால் பாவமே செய்யலைங்க. அநேகர் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்து அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள வந்து இழந்ததெல்லாம் ஆண்டவருக்காக இழந்தாலும் 100 மடங்குங்க. யோபாது 2 மடங்கு பெற்றுக்கொண்டான். வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்று அவனை ஆயுசு முதற்கொண்டு அவனுக்கு ஆண்டவர் 2 மடங்கு கொடுத்துட்டாரு, அவனை உயர்த்தி வைத்திருந்தாரு. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 29, 30 சொல்லுகிறது, இயேசுக்காக நம்ம எதை இழந்தோம் அதெல்லாம் 100 மடங்குங்க. இம்மையில் 100 மடங்கு, மறுமையில நித்திய ஜீவன். இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் 12 கோத்திரங்கள் இருக்குது இல்லையா, 12 வாசல்கள் அங்கே இருக்குது. அப்போ அந்த 12 கோத்திரத்துலேயும் நீங்கள் ஆளுகை செய்வீங்கன்னு இருக்கு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வெக்கத்துக்கு பதிலாக தருகிறார். வெக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் உயர்த்துவதற்கு நீங்களும் நானும் ஆண்டவரை முறுமுறுக்கக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. வார்த்தையினால் கண்டிஷன். வேதத்தில் பிரியமாக இருக்கணும். சங்கீதம் 1 சொல்லுகிறது, வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகல் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் வெக்கம் 2 மடங்கு பலனை கொடுக்க வேண்டுமானால் வேதத்தை அதிகமாக தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தின்படி நடங்க. அப்பொழுது உங்களுக்கு 2 மடங்கு பலன் நிச்சயமாக வரும். சகரியா 8:13 சொல்லுகிறது, நீங்கள் எப்படி புறஜாதிக்குள்ளே சாபமாக இருந்தீங்களோ அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. சாபத்தை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதமும் மாற்றுகிறார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினாரேன்னு இருக்கு இல்லையா. சாபமும் தொடர்ந்து நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார் 3-4 தலைமுறை நான் விசாரிப்பேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் நம்ம அனுதினமும் 3-4 தலைமுறை சாபத்தை எடுத்து போட்டு ஜோமன் ஒரு பைபிள் டீச்சர் சொன்னார், அதுலேருந்து நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். 4 தலைமுறை ஆண்டவரே என் கணவர் மூலம் என் கணவர் சந்ததி மூலம் வந்த 3-4 தலைமுறை பாவசாபம் தொடராதபடி 1000 தலைமுறை இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதே போல் என்னுடைய தாய் தகப்பன் 4 தலைமுறை ஏன் மூலம் வந்த 3-4 தலைமுறை பாவசாபத்தெல்லாம் நீக்கப்பட்டு 1000 தலைமுறை வரை இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லுறோம். நம்ம தாத்தா செஞ்சது வேணால் நமக்கு தெரியும் தப்பு, நம்ம தாய் தகப்ப செஞ்சது தெரியும். ஆனால் தாத்தாவுடைய அப்பா அவங்க அப்பாலாம் நமக்கு யாருன்னே தெரியாது இல்லையா. ஆனால் யோபு 4 தலைமுறையை பார்த்தாருன்னு இருக்கு சரிங்களா. 3-4 தலைமுறை வரை விசாரிக்கிற தேவன் எப்படி 3-4 தலைமுறை சாபமாக இருந்தோமோ 1000 தலைமுறை வரையும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதம் வைக்கிறார். 1000 தலைமுறை வரை இரக்கம் பாராட்டுகிற தேவனாயிருக்கிறார். யோவேல் 2:26 சொல்லுகிறது, அங்கே 2:25 வெட்டுக்கிளியும் பச்சை புழுகளும் முசுக்கொட்ட பூச்சிகளை தின்று போட்டதை இழந்து போனதை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். யோவேல் 2:25. இழந்து போனதை நம்ம ரெட்டிப்பாக பெறுவதற்கு உபவாச ஜெபம் ரொம்ப 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 முக்கியம். முதல்ல யோவு மாதிரி வாய்னால தப்பு பண்ணக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, சோத்திரம் பண்ணணும். சாப நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு விசுவாசமாக அறிக்கையிடணும். என் சாபத்தை இயேசு சுமந்து கொண்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. விசுவாசமாக பேசணும். விசுவாசித்தேன் ஆகவே பேசுகிறேன், வசனத்தை அறிக்கையிடுங்க. அப்பொழுது ரெட்டிப்பான பலன் உங்களுக்கு வரும். 3ஆவதாக நம்ம பார்க்குறோம் இங்கே, அதாவது உபவாசித்து ஜெபிக்கணும். வெட்டுக்கிளி பச்சை புழு முசுக்கொட்டை பூச்சிக்கு தின்றுபட்டது நமக்கு திரும்ப ரெட்டிப்பாக கிடைக்கணும்னா, நமக்கு நீதியின் விளைச்சலை ஆண்டவர் தரணும்னா பாவங்களை அறிக்கையிட்டு உபவாசித்து ஜெபிக்கணும். அப்பொழுது ரெட்டிப்பான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த வருஷம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிதாக்கள் நம்முடைய அதாவது அவர் என்ன சொல்கிறார், தானியேல் தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுறாரு. நாங்கள் ஊழியக்காரர் கீழ்ப்படையாமல் போனோம், தீர்க்கதரிசிகள் நாங்கள் மதிக்கலை, தீர்க்கதரிசனத்தை அசட்டை பண்ணிட்டோம், நாங்கள் விபச்சாரம் பண்ணிட்டோம், வேறு தெய்வத்தை போய் நாங்கள் என்ன விக்கிர ஆராதனை பண்ணிட்டோம், இதுக்கெல்லாம் மனஸ்தாப்பட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்துக்கு பதில் வருது. நீ மிகவும் எனக்கு பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே உனக்கு மருவத்தூர் அருளப்பட்டதுங்கிறாரு டேனியல். பாருங்க, தானியேல் சிங்க கவியில் போடப்பட்ட பொழுதோ அவர் காக்கப்பட்டார்.
காக்கப்பட்டார். பாருங்க, நீங்களும் நானும் மற்றவுடைய பாவங்களுக்காக அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது, மன்னி ஆண்டவரே, இயேசு சொல்லி கொடுத்தார்ல, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்யக்கூடியது இன்னதென்று இவர்கள் தெரியாது இருக்கிறார்களே என்று ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணார். மற்றொரு குற்றங்களை பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பொழுது நமக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். யோபு தன் சிறையினக்காக வேண்டிக் கொண்ட பொழுது அவன் சிறையிருப்பு மாறினது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரே, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். பிறருடைய பாவங்களுக்கு அவங்க நமக்கு தெரிஞ்சு என்ன தவறு பண்ணுறாங்களோ, ஆண்டவரே இவர்களை மன்னிங்க ஆண்டவரே, இவர்களை மனம் திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே, இவங்க உணரக்கூடிய இருதயத்தை தாரு ஆண்டவரே. அப்போ நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு ரெட்டிப்பான பலன் என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும். ஏன்னா எல்லா ஜாதிகளும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்கிறது. அது ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். ஒரு ஆத்மா கூட அழிவது நரகத்தை போவது தேவ சித்தமே கிடையாது. இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, உபவாசித்து ஜெபிக்கும் போது ரெட்டிப்பான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் இங்கே கடைசியாக ஒன்றை பார்க்க போகிறோம். மார்க்கு 8:38 எழுதப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை மறுதலிக்கக்கூடாது. ஒரு விசுவாச குடும்பம் சொன்னாங்க, ஃபோனில் எனக்கு சொன்னது ஏதோ அப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். குடும்பம் ரட்சிக்கப்பட்டாங்களாம், ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்களாம். அவங்க சமுதாய தங்களுடைய ஜாதிக்காகவும் தங்களுடைய சொந்த பந்தங்களுக்காகவும் புறஜாதி முறைப்படி திருமணம் பண்ணிக்கிடுவோம், அப்புறம் சிலுவை தாலியை போட்டுக்கலாம், நாங்களும் பரிசுத்தாவி என் பொண்ணு பற்றுக்கு ஊழியம் செய்து, சண்டே கிளாஸ் ஊழியம்லாம் சர்ச்சில் செய்து, ஆனால் உங்கள் பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், பரிசுத்தாவி பட்டிருக்கான், நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆனால் சம்பந்தம் மட்டும் எப்படி பண்ணணுமா? புறஜாதி முறைப்படி பண்ணிக்கணுமா, கிறிஸ்தவ முறைப்படி வரக்கூடாதான். என்கிட்ட ஆலோசனை கேட்டாங்க. அக்கா ஒரே ஜாதியாக இருக்குது, அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கு, குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, என் பையனை மாதிரியே அந்த பொண்ணு வைராக்கியமாக இருக்கான், ஆனால் அவங்க புறஜாதி முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிடுவோம், ஐயரை வச்சு அதை வச்சு இதை வச்சு பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு மாதம் கழித்து நம்ம கிறிஸ்தவ தாலியை போட்டு நம்ம கிறிஸ்தவ முறைப்படி பின்பற்றலான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் சொன்னேன், இது கூடவே கூடாது. முருதகாய் இருந்த மாதிரி இருக்கணும். மனுஷர் காலில் விழுவக்கூடாது. புறஜாதி மனுஷர் காலில் விழுவாங்க. விற்கிறதுக்கு முன்பாக தான் தாலி எடுத்து கொடுப்பாங்க. ஐயருக்கு முன்பாக ஆண்டவர் தான் நமக்கு பெரிய ஐயராக இருக்கிறார். ஐயரே மடிந்து போகிறன்னு சீசர்கள் சொல்லவில்லையா? ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே. ஆண்டவருக்கு முன்பாக புது உடன்படிக்கை பண்ண, ஆலயத்தில் வச்சு கல்யாணம் பண்ணு, இல்லை கல்யாணத்தை நீங்கள் கல்யாண மண்டபத்தில் கூட வச்சுக்கோங்க. ஆனால் இந்த முறை வரவே கூடாது. முருதகாய் ஜனங்கள், எஸ்தர் ஜனங்கள் சொன்னாங்க, இந்த ஜாதியுடைய, இந்த பரிசுத்த ஜாதியுடைய, ரட்சிக்கப்பட்ட ஜாதியுடைய முறைகளே வழக்கங்கள் வேறா இருக்கிறதுன்னு. ஆமாம், 4 கூட்டமாக சொல்கிறாங்க. நம்முடைய பழக்க வழக்கங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், வேதத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும், தேவனுடைய நீதிக்கு உட்பட்டதாக இருக்கணும். அப்போ தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாகும். நான் கடைசி வரை ஒத்துக்கிடவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்களாம் கல்யாணத்துக்கு வரமாட்டோம், எங்கள் ஜெபக்குள்ளேருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி சத்தம் போட்டேன். அது என்ன? விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு ஐக்கியம் முறை மட்டும் வேணுமா? அது எந்த வகையில் நியாயம்? சொல், செயல், நினைவு எல்லாவற்றையும் நம்ம பரிசுத்த நடக்கையாக இருந்தால் தான் நம்ம வெக்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். மனுஷன் முன்பாக மறுதளிக்க கூடாது. அப்படி மறுதளித்தோம்னா ஆண்டவர் தேவதூருக்கு முன்பாக நம்மளை மறுதளிப்பார் என்பதை ஜாக்கிரதையா நம்ம பின்பற்ற வேண்டும். சில பேர் அது தெரியக்கூடாதான். ஏன்னா சொந்த பந்தங்கிட்ட இவங்க மொய் செஞ்சுருக்காங்களாம். புறஜாதி முறைப்படி வச்சாத்தான் என்ன செய்வாங்களாம்? ஜனங்கள் மொய் செய்வாங்களாம். அவங்க செய்கிற 1 லட்சமாக இருக்கட்டும், 5 லட்சமாக இருக்கட்டும், என் ஆண்டவர் கொடுத்தாருன்னா 5 கோடியில் உனக்கு தருவார். நான் 2 பிள்ளைகள் கல்யாணம் முடித்தேன். எங்கள் உறவினர் அப்படி தான் சொன்னாங்க. நம்ம முறைப்படி தான் செய்யணும்னாங்க. இந்த முறையே எனக்கு வேண்டாம், நீங்கள் பண உதவி செய்ய வேண்டாம். என் ஆண்டவர் சந்தித்தார், தேவ பிள்ளைகளை அனுப்புனார், மீதி எடுக்கும்படி செஞ்சார். 2 பொம்பளை பிள்ளை கல்யாணம் 1 பைசா கடன் இல்லாமல் நடந்துச்சு. வரவு வருமா? அதுக்காண்டி முறையை மாற்றணுமா? நோ, மனுஷர் முன்பாக அவரை மறுதளிக்காதீங்க. தேவதூதர்கள் முன்பாக உங்களை மறுதளிச்சிருவாரு. செயலில் பரிசுத்தம் தேவை, நடக்கையில் பரிசுத்தம் தேவை, சிந்தனையில் பரிசுத்தம் தேவை. எப்படி தான் என் சொந்த பந்தவில் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்களாம் வந்து நின்னாங்க. 1000 பேர் வந்துட்டாங்க.
எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பத்திரிக்கையே 300 தான் எனக்கே கொடுத்தாங்க மாப்பிள்ளை வீட்டில். நான் வச்சது 100 கூட வைக்கல. எப்படி 1000 பேர் வந்தாங்கன்னு தெரியாது. ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா 2 மடங்கு பலன் உங்களுக்கு வரும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஜனங்களும் வேணும், ஆண்டவர் வேணா முடியாது. பரலோகம் வேணும், நரகம் வேணா எப்படிங்க? கத்த தெய்வம்னா கத்தரை பின்பற்றுங்க. பாகால் தெய்வம்னா பாகால் பின்னால் போயிருங்க. உலக சாஸ்திரம் வேணும், பரலோக வழிமுறை வேணா எப்படிங்க? முடியாது, முடியாது. எதெல்லாம் உள்ள விழுந்துருவீங்க. ஆகவே ஜாக்கிரதை. கத்தருக்காக மன உறுதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இம்மைக்குரிய மறுமைக்குரிய அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிற ஆவியானவர் இறங்குவீராக. ஓ ராகா ரீகை பியாக்கர அந்த பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ரெட்டிப்பான நன்மை உண்டாகட்டும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாகட்டும், 100 மடங்கு நன்மைகள் உண்டாகட்டும். உமக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இருந்தாலும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த வருஷம் தீட்டுப்படாமல் ஒவ்வொருவரும் தங்களை காத்துக்கொள்ள அனுக்கிரம் பண்ணுங்க ஆண்டவரே. ஓ ரகா லீகாலாவா இந்த வருஷத்தை நன்மைனால முடிசுட்டுங்க. ஆசீர்வாதம் மழை பெய்யட்டும் ஒவ்வொரு வீட்லேயும். அலையில் ஓயா ரீகா தக ரேகோ தூகோ ரோபோ ரீகாபா படுக்கை எடுத்துக்கொண்டு நட்ட யார் வியாதியாக இருக்காங்களோ, பலவீனமாக இருக்காங்களோ, வியாதி படுக்கையில் அவங்க படுக்கை போது மாறி போவதாக நசரா இயேசு நாமத்தினால. அலையில் ஓயா அலையலோயா ராகா தீகா பாபா. அந்த முதிர் வயதில் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அலையலோயா அலையலோயா ராகா தீகா பாபா. இருதயம் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறீங்க. இருதயத்தில் உலகம் இருக்குது. அது உலகம் உங்களை விட்டு போகணும்னு ஜெபிக்கிறீங்க. விபச்சாரம் போகணும்னு ஜெபிக்கிறீங்க. விபச்சார ஆவி வெளியேறி போவதாக நசனா இயேசு நாமத்தினால. எனக்கு ஞானம் இல்லையே, அறிவில்லையே, புத்தி இல்லையே, மதியினம் இருக்கேன்னு ஜெபிக்கிறீங்க. அந்த மதியினம் இப்போதே நீங்கி போவதாக நசரா இயேசு நாமத்தில். அறிவு, ஞானம், புத்தி ஒருவருக்கு உண்டாகட்டும். என்னென்ன தேவையோ தேவையெல்லாம் சந்திக்கிற கொடுக்கிற யோகவாயிரா இதை பார்க்குற ஒருவருக்கு வெளிப்படுங்க. நசரா இயேசு நாமத்தில் வேண்டுகிற ஜீவன் நல்ல பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.